5% ஓட்டு தமிழ்நாட்டில் 2 வருஷத்துல நீ வந்து வாங்குறன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு. அந்த மகிழ்ச்சியே இல்லையே உன் மூஞ்சில, உன் முகரையில் எப்பொழுதுமே பார்த்தா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அவர் சிஎம்ல ஆகணும் பர்சன்டேஜ் ஏங்க அவன் முகரைய பாரு வெளிவாகத்துல அவன் பேசும்போது அப்படியே நேரடியா சாமி வந்த மாதிரி ஆடுறான். எங்க பார்த்தாலும் இப்படின்றாரு அவருடைய பவுன்சரு. அங்க ஒருத்தனும் துப்பாக்கி வச்சுட்டு பாக்குற மாதிரி. இதை போயிட்டு நீங்க அந்த ஆளுக்கு போயிட்டு வைப்பிரிவு பாதுகாப்பு விஜய் தாங்க. விஜய் கூட இருக்கிறவங்க தான் சமூகத்துக்கு அச்சுறுத்தலே. இவங்களால தான் 52 பேர் செத்துருக்குறாங்க அது வரைக்கும். இதோ அது ஒரு நான் காட்டினார் பார்த்தீங்களா வெளிவாகத்தில் பாருங்க. இது ஒரு கிளாஸ் பீஸ் வச்சு திமுக அரசு டேய் பாட்டிலில் அடிச்சுக்கிட்டவொடனே தாவேக்காதான் புஷ்டாம் போலீஸ்காரன். அந்த கோழி திரட்டை தான் அனைத்துக்கும் காரணம். பொம்நாட்டிகளை வச்சு அழுவுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா டே. என்னடா இதெல்லாம். விஜயின் மீது அதீத ஒரு ஈர்ப்பு இருக்கு, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏங்க அழுவாங்களா? அதீத ஈர்ப்பு தான். அப்புறம் லெட்டர் போடுறீங்க, எவன் ஹோம் செக்ரட்டரிட்டே தெரியல. அமித்ஷான்னு போட்டுருந்தீங்க, மன்மோகன் சிங்னு போட்டுருல. அது இல்லை, அது இன்னும் கேவலமாக போயிருக்கும். இப்போ நான் சொல்ல வரேன் விஜய், நீ முதல்ல உன் கூட இருக்கக்கூடிய வேதாளங்கள் எல்லாம் ஓட்டு இல்லை. சவுத் பைட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நேற்று வெளியானது. அது ரொம்ப கிரெடிபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சொன்னா சரியாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போறாரு. 180 to 189 தொகுதிகளை திமுக கைப்பற்றக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த இடத்துல 40 தொகுதிகள், 40 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 8 தொகுதிகளை வந்து தாவேக்கா கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா 40% திமுக கூட்டணி, 29% வந்து அதிமுக கூட்டணி இருக்கு. அதுக்கு அடுத்ததாக 23% தாவேக்கா இருந்திருக்கு. நாம் தமிழர் அவங்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஒரு 5%, 4.9% அவங்க வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சிஎம் வைஸ் யாரு சிஎம் வேட்பாளராக வர வேண்டும் அப்படின்னா அதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. 27% விஜய் இருக்காரு, 24% தான் எடப்பாடி வராரு. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உங்களுடைய பார்வையின் அந்த கருத்துக்கள். இதில் என்ன அப்படின்னோம்னா, ஒப்பீனியன் போல் அப்படின்னு வரும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ்டு பை தி டேட்டா, அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ஸு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த ஒப்பீனியன் நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒப்பீனியன், என்னுடைய சாய்ஸ் அப்படின்றதுக்கும் என்னுடைய ஒப்பீனியன்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. விஜய்க்கு எப்படிங்க பாப்புலராக இருக்காரு? ஆமாம் பாப்புலராக இருக்காரு. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவேன். நவ் இட் இஸ் மை சாய்ஸ் இஸ் டிஎம்கே. நீ என் கேட்டல, நீ விஜய் பற்றி கேட்டியா? விஜய் நல்லா பாப்புலராக தான் இருக்கிறாரு. அவர் ஓட்டு விடுமா? நல்லா தான் விடும். அப்போ 2 விதமான டேட்டா ஒரே இடத்துலதே வருது பாருங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு இது வந்துட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா, இட்ஸ் அ வேரியன்ஸ். ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு கேள்விக்கு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும், இன்னொரு கேள்விக்கு என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும், ஒரே டேட்டானா. அப்போ இதை வச்சுக்கிட்டு நீ இன்ஃபரன்ஸ் வர்றதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ரெண்டாவது லோக் போல், மக்கள் கருத்து அப்படின்றத அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த லோக் போல் அவங்க பண்ணியிருக்கிறது எவ்வளோ டேட்டா எடுத்தாங்க, எவ்வளோ பேர் அவங்களுடைய டேட்டா தரவுகளில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு 15 to 50,000 டேட்டாவாவது எடுத்தால் தான் தமிழ்நாட்டினுடைய கருத்தை வந்துட்டு இது பண்ண முடியும். ஏன்னா பல்வேறுபட்ட செக்மெண்ட் இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு மேலே விவசாயிகள் இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், நடுத்தர வர்க்கம், வியாபாரிகள், இப்படி ஏகப்பட்டிருக்காங்க. இது ஒரு செக்மெண்ட்ல எடுத்துட்டும் அவங்களுடைய பர்சன்டேஜ் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு டேட்டாவை எடுக்கணும். டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அக்கார்டிங்லி நீங்கள் போயிட்டு அந்த எடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கொஸ்டினரில் தான் நீங்கள் எடுக்கணும். ஒன்று தான் அவங்களோட ஒரு கருத்து இருக்கும். நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு நேரடியாக கேட்டிங்கன்னா அதில் அவங்க சொல்லுவாங்க, மாற்றியும் சொல்லுவாங்க. அதனால் நிறைய இருக்குது அது மாதிரி. அப்போது நிறைய கேள்விகள் கேட்கும்போது தான் அவங்களோட எண்ணம்புகள் அப்படின்றது, மனப்போக்கு அப்படின்றது புரியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட டேட்டாலாம் அது கிடையாது. நீங்கள் அதனால் லோக் போலோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது சும்மா அந்த போகிற போக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு உள்நோக்கம் உண்டு. கருத்துருவாக்கம் அப்படின்றது, ஒப்பீனியன் மேக்கிங் அப்படின்றது உண்டு. அந்த ஒப்பீனியன் போலில் இருக்கக்கூடிய நோக்கமே ஒப்பீனியன் மேக்கிங் தான், ஒரு பொது கருத்தை உருவாக்குறது தான். ஸோ அது ஆபத்தானது, அது அந்த இடம் தான் அது. அதனால் இப்போ பாருங்களேன், விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னா 23%,
விஜய் சீஃப் மினிஸ்டர்னா 27%. எப்படி எடப்பாடிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னா 29%. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆவாரான்னா 23%. எப்படி? அப்போ இதுல ஒரு ஒரு உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் வந்துட்டு நேரடி எடப்பாடி பழனிசாமி யாரும் ஓட்டு போட போறது இல்லை, அதிமுக ஓட்டு போட போறாங்க. விஜய்க்கு யாரும் அப்படி ஓட்டு போட போறது இல்லை, தாவேகாக்கு ஓட்டு போட போறாங்க. ஸ்டாலினுக்கு யாரும் ஓட்டு போட போறது இல்லை, திமுக ஓட்டு போட போறாங்க, இல்ல அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட போறாங்க. இவ்வளவுதான். அப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் வந்துட்டு வில் கோ ஆரி தாறுமாறா போகும். அப்படி கிடையாது. ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒப்பீனியன் போல பொறுத்த வரைக்கும் ஒரு தோராயமான போக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த லோக் போல் இப்ப அமைப்பினுடைய அந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, அது கர்நாடகா தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு வந்து அவங்க அந்த இடத்துல கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால இங்கேயும் அது நடக்குமோன்னு பார்க்குறாங்க. இல்ல அப்படி பார்க்கட்டும், எல்லாருக்குமே அப்படிதான் வந்துட்டு சொல்லுவாங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை, நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. சரியா எடுத்த ஒப்பீனியன் போல வந்துட்டு ஒரு கியூப் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ 41% ஒரு கட்சி, அதோட 11% அடுத்த கட்சின்னா தட் இஸ் கம்ப்ளீட் ஸ்வீப். அதில் 40 சீட்லாம் வராது அடுத்த ஆளுக்கு. அப்போ இந்த ஸ்ப்ரெட்டை நீங்கள் பார்க்கணும் எப்படின்ட்டு. அப்போ நீ என்ன பண்ணணும், ரீஜன் வைஸ் நீ சொல்லணும். இந்த ரீஜனில் வந்துட்டு கம்மியாக இருக்குது இந்த வித்தியாசம், அப்போ அந்த இடத்துல அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். நீ அதெல்லாம் எதுவுமே சொல்லாத, இவங்க 38-43, இவங்க வந்துட்டு 180-189, விஜய் 5-10 அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது. அப்படி அந்த ஸ்ப்ரெட்டை பற்றி அதாவது போட்டிருக்கியா போடலைன்னா அப்போ அந்த ஒப்பீனியன் போல நம்ம எடுத்துக்க முடியாது. 11% வாக்கு, 5% வாக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுனாலே ஸ்வீப்பு. 11% அப்படின்னம்னா காலி, எதிரில் இருக்கிறது 0ன்னு அர்த்தம். அங்கே ஒருப்பன் இங்கே ஒருத்தனா எவனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம். விஜய்னால தான் அந்த ஓட்டு பிரிப்பு நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாதுங்க. விஜய்க்கான ரசிகங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் தான் வந்திருக்குது ஒழிய விஜய்க்கான ஓட்டிங் வரல. அப்போ விஜய்க்கு 23% ஓட்டு வருமா? அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு எடுத்துக்கங்க, திமுக 50 அண்ட் above அது ஸ்கோர் பண்ணிடும். அதை விட அடுத்ததாக வர்றவன் 20% ஓட்டு கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் மீதி இருக்கிற 30%ல் வந்துட்டு இவங்க ஒரு 18% ஆகலாம், விஜய் ஒரு 10% 8% ஆகலாம், அது வேற ஆல்டுகெதர் டிஃபரன்ஸு. பட் டிஎம்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் இது ஜெயிக்கும். காரணம் என்ன அப்படின்னா பாப்புலேஷனுடைய பெரும்பகுதி, குடும்பத்தினுடைய பெரும்பகுதி திமுக கிட்ட போயிடுச்சு. ஸ்டாலினுடைய அந்த இதுக்கு போயிடுச்சு. பாசிட்டிவாகவும் ஸ்டாலினுக்கு கருத்து இருக்குது நடுத்தர வர்க்கத்தில். நல்ல சீஃப் மினிஸ்டரு, சாஃப்ட் ஸ்போக்கனு, உரிமைகளுக்காக போராடுறாரு, அதெல்லாம் அங்கே செல்லும். இப்போ மேல்தட்டு வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் நல்லா இருக்குது. ஒரு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் வேணா வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் மக்களுடைய கருத்து வேறையா இருக்கும். அவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க சொல்றதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இவங்கெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க டெய்லி. ஆனால் இங்கே வந்து தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்? as far as தமிழ்நாடு as far as law and order situation in தமிழ்நாடு இஸ் கன்சர்ன் இட் இஸ் எக்ஸலண்ட்னாரு. என்ன சொன்னார்? எக்ஸலண்ட்னு போயிட்டாரு. அப்போல்லாம் விஜய்க்கெல்லாம் இல்லை என்னன்னே தெரியாது. அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாரா இல்லை என்ன நிலையில் இருந்தாரோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். அவர் கூட இருக்கிற அந்த ஆது வரிஜனா புடலங்க புண்ணாக்கு இதுங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இப்படி சொன்னோடனே நீ என்ன சொல்ல, எப்படி நீ எக்ஸலண்ட்னு சர்டிஃபிகேட் கொடுப்ப? பாயனும் இல்லை. நீ தேர்தல் ஆணையரை பார்த்து ஆணையத்தை பார்த்து எப்படிலாம் பாயிறாங்க, நீ பாய்ச்சிருக்கியா? ஒன்றும் கிடையாது. அதை அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியது. இவங்களை கூட்டத்தில் வச்சுக்கிட்டு இவர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆற்காடியில் அவர் சொன்னார் நல்லா இருக்குதுங்க எல்லாமே அப்படின்ட்டாரு. மறுநாள் ஏதாவது கருத்து சொன்னாங்களா? சொல்ல மாட்டேன். அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னோம்னா இவங்களாம் ஒரு எஜெண்டாவோட அரசியலுக்கு வந்தவங்க. திமுகவை காலி பண்ணணும் அப்படின்லாம், தலித்தை காலி பண்ணணும், தலித் அப்படி இருக்கணும், முஸ்லீம் இருக்கணும், கிறிஸ்டியன் இருக்கணும், தொப்பி போடணும், கஞ்சி குடிக்கணும், அப்புறம் வந்துட்டு குரானை தலைகீழ பிடிக்கணும் அப்படின்லாம் இவங்களுக்கு எஜெண்டா இருக்குது. புரியுதா? குரான் எப்படி மேலே கீழே பிடிக்கிறதுன்னு தெரில. அது என்ன பண்றது? எங்க பார்த்தாலும் இப்படின்றாரு அவருடைய பவுன்சரு. நான் அங்கே ஒருத்தனை துப்பாக்கி வச்சுட்டு பார்க்குற மாதிரி, இங்கே ஒருத்தனை ஸ்னைப்பர் வச்சுட்டு வரப்ப விஜய் மேலே யாரும் கல்லு கூட அடிக்க மாட்டாங்கய்யா. நான் உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் விஜய் மேலே யாரும் கல்லு கூட எடுத்து அடிக்க மாட்டாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. அவர் நடிகர், ஏதோ வராரு, ஏதோ பேசுறாரு, ஏதோ போறாரு, அவ்வளோதான் தமிழ்நாட்டோட ஒப்பீனியன். இதை போயிட்டு நீங்கள் அந்த ஆளுக்கு போயிட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஓ பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு
நீங்கள் வந்துட்டு இந்த இந்த பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஜய்க்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு? விஜய்னால தான் மற்றவங்களுக்கு அச்சுறுத்தல். விஜய் வந்தா 41 பேர் செத்து போயிட்டான். விஜய் மாநாடு கூட்டினாரு 6 பேர் செத்து போயிட்டான் விக்கிரவாண்டியில. விஜய் மாநாடு கூட்டினாரு 3 பேர் செத்து போயிட்டான் மதுரையில. விஜய் வந்து பேசினாரு சேலத்துல செத்து போயிட்டான். விஜய் வந்து பேசினாரு தஞ்சாவூர்ல செத்து போயிட்டான். இதோ இன்னைக்கு ஒரு கப்பல் வந்துட்டு டப்பால்னு விழுந்து போச்சு. நல்ல வேளை விஜய் வந்துட்டு இறங்கி பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய், இப்படிதான் இருக்கணும், நீ தலைவன் ஆகணும்னா. விஜய் தான் ஒரு இந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலை ஒழிய விஜய்க்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. விஜய்க்கு என்ன அச்சுறுத்தல்? அதான் விஜய் சுத்தி அப்படியே நிறைய கொச்ச 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 கொச்சன்னு தேனீக்கள் மாதிரி வந்துடுறாங்களா அவங்க. அப்புறம் அது தாண்டி யார் எடுத்து போட்டு விஜய் என்ன பண்ண போறாங்க? கட்சி சார்புல நேத்து வந்து யாரும் பின்தொடராதீங்க, அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு, யாரும் இருசக்கர வாகனங்களை பின்தொடரக்கூடாதுன்னு அறிவிப்புகள் கொடுத்த பிறகும் இன்றைக்கு ராங் சைட்ல கூட இருசக்கர வாகனங்கள்ல தொண்டர்கள் ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க. அப்போ குறைகள் அந்த ரசிகர்கள் மேலதானே இருக்கு, தொண்டர்கள் மேலதானே இருக்கு, விஜய் மேல ஏன் இருக்குன்னு. முதல்ல திருச்சிக்கு நீ எப்படி போன? ரோடு காலியா இருக்குது, 6 மணி நேரம் போயிட்டு ரோட் ஷோ நடத்துறீங்கல்ல, நீ ஆதவர்ச்சன் ஆகும். அந்த கோழி திருட தான் அனைத்துக்கும் காரணம். அவன் தான் விஜய் ரொம்ப மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறான். 6 மணி நேரம் போனீங்களே, யாருக்கிட்ட காது குத்துறீங்க? அப்படியே ரோடெல்லாம் அப்படியே உங்களுக்கு. அதான் நான் கேட்டேன், எங்கேருந்து புதுச்சேரிக்கு போனீங்களா? அங்க அப்போ ஏன் ஜனம் வரல? அப்படியே இது எத்தனை முறை நீங்க மாமல்லபுரம் போனீங்க, அப்பெல்லாம் ஏன் ஜனங்க அங்க இல்லை? உங்களில் ஒருத்தர் இருக்கிறான் புசியானந்த், அவர் ஃபோனை விட்டு அங்கே அவரை போட்டு பண்ணு, அங்கே எல்லாம் கூட்டணும், இங்கே எத்தனை வந்து இட்டுனுவா, இங்கே எத்தனை வந்து தூத்திடுவா அப்படின்னு சொன்னதான் எல்லாம் வந்துடுறான். இல்லாட்டி வரமாட்டான். அவன்லாம் அன்றாடம் காய்ச்சி. அவனெல்லாம் ஒருத்தர் என்ன ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனா விஜயனுடைய ரசிகன் எல்லாம் தலை காஞ்சவனுங்க. பார்த்தா தெரியல அவனுக்கு வருவானுங்களா எங்கேயாவது? இப்போ விஜய் எத்தனை நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. எப்போயாவது இங்கே வந்துட்டு பனையூர்ல இருந்துட்டு கோடம்பாக்கம் வரைக்கும் யாராவது தடுத்தாங்களா? விஜய் சார் தடுத்தாங்களா யாராவது? இல்லைல்ல. விஜய் தாங்க. விஜய் கூட இருக்கிறவங்க தான் சமூகத்துக்கு அச்சுறுத்தலே. இவங்களால தான் 52 பேர் செத்துருக்கிறான் இது வரைக்கும். புரியுதுங்களா? விஜய்க்கு அச்சுறுத்தலாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் சும்மா இல்லை. இதோ அது நான் காட்டினார் பார்த்தீங்களா வெளிவாகத்துல? பாருங்க, இது ஒரு கிளாஸ் பீஸ் வச்சுன்னு திமுக அரசு. டேய், பாட்டில் அடிச்சுக்கிட்டவொடனே தாவேக்காதான் புஷ்டான் போலீஸ்காரன். இந்த ஆதவர்ஜன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? தன்னாட்டமே போலீஸும் முட்டாளுன்னு நினைக்கிறான். தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப புத்திசாலிங்க. ஏதோ அங்கொன்றும் இங்க ஒரு காவல் நிலைய மரணங்கள் வர்றதுனால இவங்களை ஏதோ ஒரு பெருசா சித்தரிக்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. காவல்துறையும் தாவேக்கான்னு சொல்லலையே, 2 நண்பர்கள் அவங்களுக்குள்ள போதையில தாக்கிட்டாங்க அப்படின்னு. யார் அவங்க? தாவேக்கா தான் அவங்க. பாட்டில் வந்து விழுந்தவொடனே திமுக அடிச்சிட்டான் அப்படின்னு கத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கே உள்ள போட்டு பிடிச்சி ஒன்று நுங்க எடுத்துருக்கணும். ஏதோ தேர்தல் காலம், நீ எல்லாம் மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ பேசுன, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன விதமான அரசியல்? தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு அரசியலை பார்த்ததே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா விதமான அரசியல் பகையும் அந்த போலிங் அன்னைக்கு தான். ஒருத்தன் மூஞ்சை பார்த்துக்க மாட்டான். திமுக காங்கிரஸ்காரங்களை பார்த்துக்க மாட்டான். ஆனால் மறுநாள் என்ன மச்சான் நான் அப்படியே போயின்னு இருக்கிறேன்னு, இப்போ அப்படியே போகுது எப்படி இப்படிதான் ஒரு நான் பார்க்குறேன்னு எல்லாரோடையும் பழகிறேனே அப்படிதான் இருப்பாங்க. எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. இவர் கடையில் போய் தான் அவர் வாங்குவார், வாண்ணா அடுத்த சொல்லுவான். புரியுதுங்களா? நீங்க ஒரு அரசியல் கிளைமேட் இப்படி இருக்குது. இவனுக்கு வந்துட்டு அப்படியே மாற்ற பார்க்குறாங்க. அதுவும் அந்த சிடிஆர் நிர்மல்குமார், அவன் வந்துட்டு வன்முறையிலேயே ட்ரைனிங் எடுத்துட்டு பிஹெச்டி வாங்கினவன். அவன் ஆக்சுவலாக டாக்டர் சிடிஆர் நிர்மல்குமார் தானே அவர், டாக்டர் தானே அவர், வன்முறையில் வாங்கியிருக்கிறாரு அவர். அப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே உருப்படாததுக்கான உதாரணம். விஜய்க்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, கூட இருக்கிறவங்க தெரியும் ஜெயிக்க போகிறதில்ல. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் விஜய் அப்படியே கையாட்டிதான் வந்தார் தெரியுமா? 3ஆவது தடவை சிபிஐ இருந்தவள்கிட்ட வந்துட்டு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு போச்சு, போயிட்டு குட்டையை குழப்பு. அதான் குட்டையை குழப்பிட்டு இருக்கிறாங்க. யாரோட உடன்பாடு? யாரோட உடன்பாடு எட்டி போச்சுன்றீங்க? பிஜேபியோட. அதான் சொல்றாருல்ல, அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க நாங்கள் வந்துட்டு தேர்தலில் ஏறக்குறைய வந்தோம் அப்படின்னோம்னா நாங்கள் விஜயோட நாங்கள் உடன்பாடு கொள்வோம்னு சொல்றாங்க இல்லை? ராமதாஸ் அத்வாலே சொன்னார். ராமதாஸ் அத்வாலே சொல்றாருல்ல, அவங்க சொல்லி தான் அவரெல்லாம் சொல்றாரு. அவங்களோட பேசிக்கிறத வச்சு அவர் பேசுவார்.
இல்லாட்டி அவருக்கு என்ன தமிழ்நாட்டை பற்றி தெரிய போகுது? அவர் சித்தாதிரிப்பட்டை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி பக்கத்துலையான்னு கேட்பாரு அவரு. அந்த மாதிரி ஆள் தான் அந்த ஆள். பரவாயில்ல விடுங்க, போயிட்டு போகுது. மோடியை விடவா ஆனா ஒருத்தர் ஆதவ அர்ஜுனா சொல்றாருல, ஒருபோதும் பாஜகவோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். கூட்டணி வைக்க மாட்டோம், உள்வேலை செய்வோன்றாரு. கூட்டணிலாம் வைக்க மாட்டோம், உள்வேலையெல்லாம் செய்வோம், உள்ளடிலாம் பண்ணுவோம். ஏங்க திருட்டு லாட்டரி விற்கிறவங்க அவங்க சும்மா எடுத்துக்கங்க. திருட்டு லாட்டரி ஒரே சீரியல்ல 10 தடவை அடிப்பானுங்க இல்லையா? இருக்காரங்க உண்டா இல்லையா? இல்லாட்டி ஏது இவ்வளவு துட்டு சொல்லுங்க, ஏது இவ்வளவு துட்டு? இந்த விஜய் மான மரியாதைலாம் இழந்ததுக்கு காரணமே இந்த பணம் தான். பணம் எங்கேருந்து வருதுன்றதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பு. புரியுதுங்களா? நம்ம ரோட்ல நடக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய நடத்தை, நம்ம போற காரு எல்லாத்தையும் பார்த்து மக்கள் மதிக்கணும். அப்ப அது நியாயமான வழியில பண்ணுதுன்னு. நம்ம போற காரை பார்த்து பாரு, போது பாரு இது நல்லா சம்பாரிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னான்னு வச்சு ஒருமையில் அவ்வளோதான். அது அந்த மாதிரி கேஸ் அது. அவனை வச்சு நீ கட்சியை நடத்திட்டு இருக்கிற, எங்க நீ உருப்படுவ? உன் ரசிகனுக்கு ஒண்ணுமே தெரியாது, உன் ரசிகனுக்கு ஒன்று தான் தெரியும். நீ வந்தா கூத்தாடுவான். பொம்நாட்டிகளை வச்சு அழுவுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? டே என்னடா இதெல்லாம்? இப்படி இல்லாமட ஒரு அரசியல் இருக்குது. நான் ஏதோ சரி, ஐயோ நம்மளாம் அந்த ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்குறவங்க, ஐயோ என்ன இந்த பிள்ளைக்கு நான் இப்படிலாம் இருக்குது, இதுங்களுக்கெல்லாம் எப்போ அறிவு வரப்போகுது, இதுக்காக ஆண்டவனை வேண்டிக்கலாமா, கிடா வெட்டலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா அவங்களாம் கோடம்பாக்கத்து ஆட்களாம் எடுத்து வந்து அழ வச்சிருக்கிறாங்க. விஜயின் மீது அதீத ஒரு ஈர்ப்பு இருக்கு, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏங்க அழுவாங்களா? அதீத ஈர்ப்பு தான். என்ன அவதான் நல்லா தானே இருந்து கையை உள்ள ஆட்டுறாருல்ல, அப்புறம் அழுவுற என்னங்க இது? அடிக்க துப்பாக்கூரா இருக்கிறது ஒரு அளவு இல்லையா எதுக்கும்? அதனால இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. விஜய் பண்ணக்கூடிய அரசியல், விஜய் இப்போ நான் சொல்ல வரேன், விஜய் நீ முதல்ல உன் கூட இருக்கக்கூடிய வேதாளங்களை எல்லாம் ஓட்டு. இல்ல நீ ஏற்கனவே டேமேஜ் ஆயிட்ட, இன்னும் டேமேஜ் ஆகும். நீ யாரையோ நம்புற, மக்களை நம்புறது இல்ல, ரசிகனையும் நம்புறது இல்ல, போலீஸையும் நம்புறது இல்ல, உன் பொண்டாட்டியும் நம்புறது இல்ல, நீ உன் வீட்டையும் நம்புறது இல்ல. என்னத்த நீ ஆளுன்னு எனக்கு புரியல. யார் தான் நம்பி நீ இருக்கிற? ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரியே நீ பேசல. 20% ஓட்டு விடுது, 5% ஓட்டு விடுது. அது எவ்வளவு பெரிய விஷயம் விஜய்க்கு? 5% ஓட்டு தமிழ்நாட்டுல 2 வருஷத்துல நீ வந்து வாங்குறன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு? அந்த மகிழ்ச்சி இல்லையே உன் மூஞ்சில, உன் முகரையில எப்பொழுதுமே பார்த்தா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அவர் சிஎம்ல ஆகணும் பர்சன்டேஜ் ஏங்க அதெல்லாம் என்ன சும்மா என்ன அது என்னது பிகில் படமா? அது பிகில் படமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப 214 தொகுதியில ஓட்டு போட வேணாவா 5 கோடி பேரு? நீ இன்னும் பிகில் படம் மாதிரி நீ நடிச்சுட்டு இங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன? அதெல்லாம் ஒரு ரசிகனுக்கெல்லாம் உன்னை விட தெளிவு தான் இருக்குது. ஆனா உன் மேல இருக்கிற பட்டு நல்லா வர்றான், டான்ஸ் ஆடுறான், குவிக்கிறான், ஏதோ ஒண்ணு சந்தோஷமா இருக்கு தெரியலையே உனக்கு? மக்கள்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியலையே? அவன் முகரைய பாரு, வெள்ளிவாகத்துல அவன் பேசும்போது அப்படியே நேரடியா சாமி வந்த மாதிரி ஆடுறான். கண் கலங்கி பேசினாரு. கண்ணு கலங்குச்சு, எல்லாம் கலங்குச்சு. 1 மணி நேரம் தாங்குச்சு அந்த அந்த டிராமா. ஒரே 1 மணி நேரம் போலீஸ்காரன் வந்துட்டு டப்புன்னு அந்த முட்டையை உடச்சிட்டு போயிட்டான். எப்பொழுதுமே ஒன்று சொல்றேங்க, நேர்த்தியான வழி தான் விஜய். இதெல்லாம் நீங்க போற வழிலாம் ரொம்ப தப்பு. அப்புறம் லெட்டர் போடுறீங்க, எவன் ஹோம் செக்ரட்டரியே தெரியல. போயிட்டு அந்த சைட்ல பார்த்தா தான் இருக்குது எல்லாம், அதை பார்த்து கூட எழுத தெரியல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றலாகி போனவனுடைய பேரை போட்டு வச்சிருக்கிறீங்க. நல்ல வேலை அமித்ஷான்னு போடாது, அமித்ஷான்னு போட்டுருந்தீங்க, மன்மோகன் சிங்னு போட்டுருல. அது இல்லை, அது இன்னும் கேவலமாக போயிருக்கும். பாரு உன்னை எப்படி கேவலப்படுத்துறாங்கன்னு. உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றத எப்படி பண்றான் பாரு. எல்லாம் எஃப்ஐஆர் தான். இல்ல அவங்களே தான் அபிஷியலா அதை வெளியிடுறாங்க, பின்பு அதை டெலீட் பண்ணிட்டு ஊடகங்கள் வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதமான ஒரு அணுகுமுறையை நம்ம எடுத்துக்கிறது? இவங்க சொன்னா எல்லாரும் கேட்டுக்கிறவானுங்கன்ற ஒரு நம்பிக்கை. ரசிகர்கிட்ட போய் நேட்டுக்கணும், நீங்க தான் ஊடகங்கள் எங்களை இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்பாங்க. ஆனா பண்றதெல்லாம் ஒரு 6-7 லூஸ் இருக்குது இல்ல. அந்த ஜான் ஆரோக்கியசாமியில இருந்துட்டு கடைசியில் சிடிஆர் டாக்டர் சிடிஆர் நிர்மல்குமார் வரைக்கும் இருக்கிறவங்க தான் பண்றாங்க. வேற யாருமே கிடையாது. புஷியானந்தை விட்டுருங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வசூலாச்சா, பொட்டியில் போட்டோமா, கூட்டினோமா, சாவி எடுத்து பத்திரமா வச்சுக்கணுமா பாக்கெட்டில்,
அப்படின்ட்டு அவர் பாட்டு அவர் கடமையே கண்ணாயினார் அப்படின்னு அவர் போயிடுறாரு. மற்றதுங்கெல்லாம் சொல்கிறேன். என்ன அதெல்லாம் ஊடகம் என்ன பண்ணுறோம்? ஊடகம் தான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோமே. இந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கிறோம், அந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கிறோம். இன்னும் பாத்ரூம்குள்ளே மட்டும் நீ கேமரா விட்டீங்கன்னா இதோ புறப்பட்டுட்டு இருக்காரு விஜய், குளிச்சுட்டு இருக்காரு, அக்கல்ல சோப் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் புதிய தலைமுறை நியூஸ் 18 எல்லாத்துலையும் சொல்லுவோம் தெரியுமா? அந்த இடத்துல விட மாட்டேங்கிற, அதனால சொல்லலை. இன்னைக்கு திருச்சியில கூட விமான நிலையத்துல பத்திரிகையாளர்களுக்கும் விஜயனுடைய பவுன்சர்களுக்கும் சண்டை, பேரிகேட் தன்னிச்சையா அவங்களே வச்சுட்டாங்க. நாங்க வந்து வீடியோ எடுக்க கூடாதா, நாங்க கிட்ட நெருங்க கூடாதா, எங்களே ஏன் தடுக்கிறீங்க, நாங்க பொதுமக்கள் கிடையாது, நாங்க ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்னு விடுங்கன்னு பவுன்சர்கிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை பவுன்சர்கிட்ட கெஞ்சினாங்களா, சண்டை போட்டாங்களா? சண்டை போட்டாங்க. ஆ சண்டை போட்டாங்க. பத்திரிகையாளர்கள் எப்போதுமே சண்டை தான் போடுவோம். அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பவுன்சர்லாம் எதுக்குங்க அவங்கள காப்பாற்றிடுவாங்களா அவங்க? உங்க மேலே அட்டாக் பண்ணணும்னு அவனுக்கு அது இன்டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பவுன்சர் வந்துட்டு இப்படி கையில் இப்படி தடுத்துருவார் அவரு. கொஞ்சமாவது யோசனை இருக்குதா? நீங்க தான் சினிமாவில் நடிக்கிற, எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறான், டைலாக்ல இருந்துட்டு கதை வசனம்லாம் எவ்வளோ எழுதியிருக்கிறான், ஸ்க்ரீன் பிளேலாம் எவ்வளோ எழுதியிருக்கிறான். உன்னை எவனா தாக்கணும்னு நினச்சானே இந்த பவுன்சர் எல்லாம் தடுத்துருவாங்களே. பத்திரிகையாளர்கள் யாரு? ஏதோ அங்கே வந்துட்டோம் அப்படியே உன்னை இப்படி எடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ புதுசாக மூஞ்சில் ஏதோ புதுசாக தெரிகிற மாதிரி. ஏதோ அங்கே வேலை, அங்கே சொல்லுவான்ட்டு எடிட்டர் அவரை போய்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணு அப்படின்ட்டு. அதனால அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களே பவுன்சரை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கிற. அங்கே முதல்ல மாமல்லபுரத்தில் ஏற்கனவே ஒருத்தனை தள்ளி விட்டு அங்கே சண்டை வந்துச்சு. புரியுதுங்களா? போய்ட்டு விழுந்துட்டான், மயக்கம் போட்டுலாம் விழுந்தான். முதல்ல விஜய் ரியலைஸ் யுவர் செல்ஃப், யூ ஆர் நத்திங். யூ ஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள். தட் இஸ் த ட்ரூ ஆட்டிடியூட் ஆஃப் அ லீடர். மக்களுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லைன்னு நீ நினச்சினா நீ உயர்த்துருவேன். நான் பெரிய ஆடு அப்படி நினச்சேன்னா மக்களோட உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒன்றும் கண்டுக்கல மாட்டாங்க. இப்போ உன்னுடைய பெரம்பூர் வந்து பேசுனீங்க, குளத்தூர் வந்து பேசுனீங்க, ஏன் நீங்கள் போனீங்க தெரியுமா? நான் சொல்கிறேன், மக்களே வரல. அதே ரசிகர் கூட்டம் தான், அதே அதே மடக்கு ஊதிகள் தான் வந்துட்டு அங்கே நின்னாங்க ஃபுல்லாக. உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தோன்னே இதில் எத்தனைக்கு ஓட்டு இருக்குது, எத்தனைக்கு பொத்தா நமக்கு தெரியும். உனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துருக்கும், உடனே ஓட்டிங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு முலாம்லாம் பூசுறீங்க, பாதுகாப்பு குறைபாடு, காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க. எங்க அனுமதி மறுத்தாங்க? அதான் போயிட்டாங்களே, ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க, கொசு மாதிரி வந்து மொச்சாங்க. பெருசாக தானே இருந்தாங்க. காவல்துறை என்ன பண்ண அடிக்குமா? பேரிகேடு போட்டு வச்சிருக்கிறாங்க பெரம்பூரில், எகிரி குச்சிட்டு ஓடி வரான், பொம்நாட்டி எகிரி குச்சி ஓடி வரா, என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ எடப்பாடி வர்றாரு, பேசுறாரு, ஃபுல்லாக திக்காக தான் வந்து சேர்றாங்க. ஸ்டாலின் பேசுறாரு, ஃபுல்லாக தான் வந்து நிற்கிறாங்க. உதயநிதி போடுறாரு, ஃபுல்லாக தான். உனக்கு மட்டும் நான் திடீர்னு அதில் பார்த்து பயம் வந்துருச்சு. சொல்லு, என்ன பயம் வந்துருச்சு? அதில் யாராவது இருந்து உன்னை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. உங்களால் எதுவுமே ஆக போகிறதில்ல. சும்மா அந்த ஊடகத்தில் உட்காந்து 4 பேர் நாங்கள் பேசுவோம், விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் யாரை பாதிக்கும், யாருக்கு இவரோட ஓட்டு, நாங்கள் சும்மா பேசுவோம், நாங்கள் அடப்போம், ஆளாளுன்னு அடப்போம். எங்களுக்கு என்ன இருக்குது? எங்கள் மேலே யாராவது கேஸ் போட போகிறாங்களா? என்னையா நீ 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படி அளந்திய தப்பு அப்படி சொல்லி மாநிலட்டு வழக்கு போட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அதனால் ஊடகத்தில் உட்காந்து நாங்கள் அடப்போம், அவ்வளோதானே. மற்றபடி ஒன்றும் இல்லைன்றதுலாம் உங்களுக்கு தெரியாதா? நல்லா தானே தெரியும். அதனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? பாதுகாப்பு சரியில்லை, ஒருவேளை அந்த எஜெண்டா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் தேர்தலை நிறுத்திடலாம் அப்படின்ற ஏதாவது ஐடியாவா இருக்கலாம்? ஏன்னா ஆதவர்ஜனா போன்றவங்கெல்லாம் கிரிமினல், அவங்களாம் வேற என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வேலையை தான் செய்வாங்க. அது இந்த சிடிஆர் நிர்மல்குமார், நீங்கள் தான் ஊடகத்தை காத்தாலேருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றான் டெல்லியில் உட்காந்துட்டு. எந்த ஊடகம் அப்படின்னு ஒன்று சன் டிவி தான், உடனே சன் டிவிக்காரன் பிடிச்சிட்டான். நாங்கள் எப்படா செய்தி போட்டோம் அப்படின்ட்டு உடனே இல்லை அப்படின்னு பதிங்க. ஒன்றா நல்லா உனக்கு பேச்சாளர் தண்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சி எப்படி கொண்டு போகணும் மக்கள் பத்தியில் அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்திருக்குது ஐயா பெரம்பூர்ல. ஒரு குச்சியை நட்டுருக்கிறீங்களா தாவேக்கா அப்படின்ட்டு? ஆனா சமபலம் இருக்கு அப்படின்றாங்கல்ல, ஆர்டி சேகருக்கும் விஜய்க்கும் சமபலம் இருக்கு. இங்க திருச்சி கிழக்குல இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் ஆர்டி பண்றாரு. விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, நல்லா சாப்பிட்டு நல்லா உடல் உழைப்பெல்லாம் பண்ணி நல்லா இருக்காரு. விஜய் அப்படிலாம் இல்லை. விஜய் தான் வெயில தாங்க முடியாது அப்படி ஆயிடுறாரு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க விஜய், எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் பூசி முழுவுறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம். அதெல்லாம் ஆர்டி சேகரெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கிறாங்க.
புரியுதா? ஆர்டி சேகர், இந்த சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னோம்னா, இதோ எழிலன், இவங்கெல்லாம் எப்படினோம்னா, என்னம்மா இப்படி தான் கேட்பாங்க. என்ன நீ அந்த மாதிரிலாம் சொன்ன, ஒன்றுமே இது பண்ணல, சரி போ நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் நீ இல்லை, உன்னோட தாத்தா வந்தால் கூட அதை உடைக்க முடியாது. ஒருத்தரோடையும் பேசி 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 திமுக அதிமுகன்னா அதான் வெயிட்டே. புரியுதா? தொகுதியில் ஒருத்தரோடையும் பேசுவாங்க. ஆனாலும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு அவர் அப்படியே இருப்பார். நீ வேணா பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்படி மேலே ஏறி நின்றுட்டு அப்படி பெருசாக நீ உன்னை காட்டிக்கலாம். வரும் ரிசல்ட் அப்போ பாருங்க. அன்னைக்கு போங்க, 4ஆம் தேதி போங்க, காத்தால 8:10 உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் கதை எங்கே இருக்குதுன்ட்டு. நீங்களே முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இப்போ 5% வித்தியாசம் இருந்தாலே ஸ்வீப் அப்படின்றப்போ, ஆமா. இப்போ அதிமுக கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வித்தியாசம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க, நீங்க 20% எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க. அப்போ அது அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு பலவீனமாயிருக்கு. அந்த இடத்த விஜய் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல இந்த இல்லைங்க, தேர்தல்ல. பலவீனமாயிருக்குன்னா இந்த இடத்துலங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. யார் நிறைய ஓட்டு வாங்குறது? அதிமுகனுடைய ஒரு பெரிய ஓட்டு பேங்க், ஜெயலலிதா இருந்த ஓட்டு பேங்க் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டு ஸ்டாலின் கையில இருக்குதுங்க. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா ஸ்டாலின்? எப்படி பேசுறாரு? கான்பிடென்ட்டா பேசுறாரு. அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் வந்திருக்கு தானே அவர் கேட்கிறாரு. யாராவது வரலன்னு சொல்றாங்களா? என்னுடைய இந்த ஆட்சியுடைய சமூக நல திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. மறக்க முடியுமா? அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு, யாராவது மறுத்தாங்களா? எதிர்த்து பேசுறாங்களா? இந்த அன்புமணி ராமதாஸ் மாதிரி அண்ட புழுகம் ஆகாச புழுகெல்லாம் விட்டுருங்க. அவர் ஆர்எஸ்எஸோட சேர்ந்து அவர் ரிஃபார்ம் ஆயிட்டார் அவரு. ரைட்டுங்களா? அவரெல்லாம் விட்டுருங்க. அவரெல்லாம் மக்கள் சீரியஸாக எடுத்துக்க போறதில்ல. எப்படி பேசுறாரு, எப்படி அணுகிறாரு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இந்தாண்ட பக்கம் வந்துருச்சு. பெண்கள் வந்துட்டாங்க, அப்புறம் ஆம்பளை மட்டும் தனியா நிப்பானா? சொல்லுங்க. எல்லாரும் அந்தாண்ட தான் நிக்கிறாங்க. தளபதின்றாங்க எங்க பொம்னாட்டிங்க. நீங்க என்ன பண்ணீங்க? தளபதி அப்படின்றாங்க, அண்ணான்றாங்க, அப்பான்றாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க அவரை? நான் தான் சொல்றேன், நீங்க ஒரே தலைவன் தான் களத்துல இருக்கான். மு.க. ஸ்டாலின். வேற தலைவனே கிடையாது. மற்றவங்க எல்லாம் என்டிட்டிஸ். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் இவரு, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, இப்படிதான் இருக்கிறாங்களுடைய தலைவன். தமிழ்நாட்டு அரசியல் கடத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க தேர்தல் கடத்துல இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான். நீ என்ன வேணாலும் போயிட்டு சொல்லிக்கிறோம், போய் கேட்டு பாருங்க மக்கள் மத்தியில. இதெல்லாங்க மக்கள் வந்துட்டு ஒரு பலனை அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு தர மாட்டாங்க ஐயா. இதான் நீங்க பார்க்கணும் நீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏழ்மையில இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு சாதாரணமா அவங்க மாறிட மாட்டாங்க. அதனால நீங்க எப்போதுமே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. வாக்காளர் அப்படின்னோம்னா அந்த எடுப்பார் கைப்பிள்ளையோ அப்படியே மயக்கத்துல போடுறதோ அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கும். தே ஆர் லீடிங் அ லைஃப் ஆஃப் ஸ்ட்ரகிள். அதுல எல்லாமே எடுப்பாங்க. எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லைன்றான். 60 ரூபா ஏத்திட்டான். சும்மா இருப்பாங்களா பொம்னாட்டிங்க? கேஸ் தான் கொடுக்கல, துட்டை மட்டும் உயர்த்தி விட்டான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் எங்க எடுத்தாந்துட்டு அவங்க வந்துட்டு மோடிக்கு ஓட்டு போடுறது, பாஜக ஓட்டு போடுறது, அதிமுக ஓட்டு போடுறது. அப்புறம் ஓட்டு இந்தாண்ட போச்சு அந்தாண்ட போச்சுன்னு நீங்க வந்துட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறீங்க. இருட்டறையில் இல்லை, அது கருப்பு புனையை தாட்டின மாதிரி கதை அது. விஜய்க்கு ரசிகன் இருக்கான். அந்த ரசிகன் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருப்பான். அவர் சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒன்றா இருக்கலாம், தெருவுக்கு ஒன்றா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று அவன் அதுக்கு தான் போடுவான். அவன் போட்டு போறான். என்ன போச்சுப்பா? ஒன்றும் ஆகாது. ஒட்டுமொத்த குடும்பமே ஸ்டாலின் ஓட்டு போடும்போது மற்றவங்களாம் என் கவலைப்படணும். அவ்வளோதான். என்ன நோக்கம் அப்படின்ற இப்போ நான் பேச வந்ததனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, விஜய் கட்சிக்கு என்ன நோக்கம்? ஜெயிக்க போறதில்ல, எதிர்கட்சியாக வரப்போறதில்ல, 2-3 சீட்டும் ஜெயிக்க போறதில்ல, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன நோக்கம்? தமிழ்நாட்டு அரசியல் களத்தை குழப்பறது நோக்கம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது ஒன்று. ஆதவ அர்ஜுனாவுடைய வில்லிவாக்கத்தினுடைய நிகழ்வே அத்தாட்சி. இவங்க வந்துட்டு அரசியல் களத்தை குழப்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் தனியா நின்று பர்சன்டேஜ் காமிச்சாருன்னா அவருடைய அரசு எதிர்காலம் இன்னும் மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அவருக்கான எதிர்காலம் இருக்குல்ல அரசியல்ல. இன்னொரு சீமானு 100 இடத்துல டெபாசிட் போச்சு, 150 இடத்துல டெபாசிட்டுக்கு மேல ஒரு ஓட்டு வாங்கினாங்க. எவ்வளவுதானே அது? இதுக்கா நீ அரசியலுக்கு வந்த? நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அரசியலுக்கு மக்கள் முடிவெடுப்பாங்க. மக்கள்கிட்ட எப்போது வந்திருக்கீங்களா? இன்ன வரைக்கும் நீங்க மக்கள்கிட்ட வரல. ஸ்ட்ராட்டஜி அது இது புடலங்கா கல்ட்டு ஆய் புயலாம் சொல்லிட்டு போயிட்டு
நேராக வந்துட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறீங்க. மக்களை சந்திச்சிங்களா அன்னைக்கு? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு முறை அந்த தாக்கர் சத்திரம் அந்த மக்களை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு அரிசி மூட்டையெல்லாம் கொடுத்தீங்க. அது தவிர அதையும் நான் பாராட்டினேன். எனக்கு மனசு இருக்குது, நான் விஜயை பாராட்டினேன், அவ்வளோதான். இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் திருச்சியிலலாம் மார்க்கெட்டுக்கு போய் மக்கள் சந்திக்கிறாரு, கை கொடுக்குறாரு. அந்த மாதிரி விஜய் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் மீது ஒரு ஒரு நடிகர் என்ற ஒரு பிம்பம் இருக்கு. அவர் தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க. யாரும் என்ன நெருங்காதீங்க. நான் எல்லாரையும் சந்திக்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணுமா வர வேணாவா? வரணும்ல. அப்போ நான் மக்களை பார்க்கணுமா வேணாவா? பார்க்கணும்ல. அப்போ நீங்களே வந்துட்டு என் கூட தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் என்னது? நீங்களாம் என்னோட அன்பு ரசிகர் அல்லவா? நீங்கள்லாம் பெசாத இருங்க. சொல்லலாம் கேட்க மாட்டாங்களா? இல்லை சொல்கிறேன் கேட்க மாட்டாங்களா? மிச்ச மீதி வர்றவன போலீஸாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறான். உனக்கு நான் சொல்ல வரேங்க, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் கூட இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதில்லை. விஜய்க்கு, விஜயனுடைய கூட்டங்களுக்கு, மாநாடுகளுக்கு ஸ்டாலின் அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாரு. தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்குது. ஆனால் ஒருத்தவங்க பேச நான் தயாராக இருக்கிறேன். இல்லாட்டி உங்களுடைய இது அங்கேயே ஸ்டாம்பீடு முடிஞ்சிருக்கும். கரூர் எல்லாம் நடந்திருக்காது. அதுக்கு முன்னாடியே அந்த அக்டோபர் 27ஆம் தேதியே உங்கள் கதை முடிஞ்சிட்ருக்கும். அவ்வளோ பேர் செத்து போயிருப்பான் விக்ரவாண்டியில், தெரியுமா? எல்லாத்தையும் தடுத்தது போலீஸ் தான். 8000 போலீஸ் அவுட்டு உன் மாநாடு வெற்றிகரமாக நடந்துச்சு. நீ வந்துட்டு வெளியில் பீத்துற. சிஎம் சார், அங்கிள் ஆட்டுக்குட்டி அப்படின்னு பேசுறாரு. இப்போ துரைமுருகன் மீதும் தேர்தல் விதிமுறை மீறல் வழக்கு பதியப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் மேலும் நேற்று நேரம் அதிகமாக பேசிட்டாருன்னு அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சா அது காவல்துறை ஒடுக்குது, முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இன்னும் காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, திமுக சொல்றத காவல்துறை கேட்குதுன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களா? அதை எப்படி நம்ம எடுத்து பார்க்கணும்? அப்படி சொன்னதையே ஒரு வழக்காக்கலான்ற. காவல்துறை இதெல்லாம் வழக்கு போடணும், உள்ளபடியே போடணும். அவர் ஸ்டாலின் எதையும் கண்டுக்க மாட்டாருங்க. இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. எழுதி வச்சுங்க, திமுக காரணம் காங்கிரஸ் ஸ்டாலினும் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எதன்னா பேசிட்டு போ, உன் போயிட்டு உன் மக்கள் வேலையை பாரு, அவ்வளோதான் அவர் சொல்லிவிட்டாரு. அதான் பண்ணிட்டு இருப்பான், வரவே மாட்டான் கிட்ட. 5ஆம் தேதி வச்சுக்கோ உன் கச்சேரியை, அதுக்கப்புறம் பாரு உன் கதை தெரிஞ்சிடும், ஓடிடுவேன். நன்றிங்க.